மம்மி, அவங்க 2 பேருக்குள்ள கன்ஃபார்மா ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஏய், எவங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு? அந்த செழியனுக்கும் காயத்ரிக்கும் நடுவுல தான். இல்லனா செழியன் ஏன் கையை கிழிச்சுக்க போறான்? அவ ஏன் காலை கிழிச்சுக்க போறா? நீ இன்னும் அதையே யோசிச்சுட்டு இருக்கியா ரேஷ்மா? அத பத்தியெல்லாம் யோசிச்சு தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு நீ இருக்கிறதையும் கோட்டை விட்டுறாத. செழியன நீ எப்படி உன் கால்ல கொலுச மாட்ட வச்சியோ அதே மாதிரி அவனை உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிரு. அதுக்கப்புறம் நாம எதுவும் செய்ய வேண்டாம். அந்த காயத்ரி தானாவே காணாம போயிடுவா. செழியன் மனசுல அவளும் அவ மனசுல செழியனும் இருக்கிறது நமக்கு டேஞ்சர் இல்லையா? ஏய், அத பத்தி தான் நீ ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கன்னு உங்க அம்மா கேக்குறா. இதோ பாரு, அது எதுவா இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும். அத பத்தி எல்லாம் யோசிக்காம செழிய மனசுக்குள்ள போறதுக்கான வழிய பாரு. அதுக்கப்புறமா அவ ஆட்டோமேட்டிக்கா அவ மனசுல இருந்து வெளியில போயிடுவா. இதோ பாரு, பையனோ பொண்ணோ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி 1-2 இருக்கதான் செய்யும். அதெல்லாம் நாம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது, சரியா? ஓகே டாடி. செழியன் மனசுக்குள்ள நான் எப்படி போறது அத முதல்ல சொல்லுங்க. ரேஷ்மா, அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும். அந்த காயத்ரி அவன் பக்கத்திலேயே வராத மாதிரி நீ எப்பவுமே அவன் கூடயே இருந்து அவனை நல்லபடியா கவனிச்சுக்கோ. அவனுக்கு உன் மேல தானாவே ஆசை வர மாதிரி நீ எப்பவுமே அவன் கூட பேசிட்டே இருக்கணும். அதுக்கு நீ எப்பவுமே அவன் கூட நெருக்கமா இருக்கணும் ரேஷ்மா. பக்கத்துல இருக்க கம்பு மேலதான் கொடி நல்லா படரும். ஒரு அம்மாவா இருந்துட்டு நான் இதெல்லாம் என் வாயால சொல்ல கூடாது. நீயாதான் ரேஷ்மா ஒரு சில விஷயத்த புரிஞ்சுக்கணும். எங்க உனக்குதான் அதுக்குதான் நேரமே இல்லையே. எப்ப பார்த்தாலும் மொபைலே நோண்டிட்டு இருக்க. நான் சொன்னது மட்டும் நீ செஞ்சு பாரு. செழியனுக்கு ஆட்டோமேட்டிக்கா உன்னை ஈஸியா பிடிக்க ஆரம்பிச்சிரும். இதோ பாரு, என்னைக்கா இருந்தாலும் அவன் தான் உன்னுடைய புருஷன். அதனால கொஞ்சம் அட்வான்டேஜ் வேணா எடுத்துக்கோ, தப்பு இல்ல. அப்பதான் அவன் உன் பிடியில மாட்டுவான். முதல்ல அவன் உன்னை தேடி வருவான்னு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்காத. நீயா அவனை தேடி போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. அடி மேல அடி வச்சாதான் அம்மியும் நகரும். அவ்வளவுதான் ரேஷ்மா என்னால உனக்கு சொல்ல முடியும். எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு மம்மி. இனிமே நான் பாத்துக்கிறேன். அன்னபூர்ணிக்கு மகளா பிறந்துட்டு இதெல்லாம் தெரியலனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரா பேசுறீங்களா? இப்ப நான் என்ன தப்பா சொன்னேன்னு சொல்லு. உன்னை பத்தி பெருமையா தானே சொன்ன. இது ஒண்ணும் பெருமையா பேசுற மாதிரி இல்ல. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருங்க. மம்மி, அத்தை வைர நெக்லஸ் வாங்கிக்க சொல்லி என்கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க. நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாமா? உனக்கு எவ்வளவு சொன்னாலும் உன் மண்டையில ஏறாது ரேஷ்மா. இப்பதானே நான் உன்கிட்ட சொன்னேன் செழியனை விட்டுறாத, அவனை கெட்டியா புடிச்சுக்கோன்னு. அதுக்கெல்லாம் இனிமே நீ எங்களை கூப்பிடாத. செழியனை கூட்டிட்டு போடி. வெளியில நாளைக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா போக வர இருந்தாதான் அவனுக்கு உன் மேல ஆசை வரும் ரேஷ்மா. நீ எப்பவுமே அவன் பக்கத்துல இருந்தாதான் அந்த காயத்ரி செழியன் கிட்ட வரதுக்கே பயப்படுவா.